வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.5 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஏ பி சின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைஸ் ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்காங்க கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ 3,1 பி 6,4. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். சி 8,6. ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும்ல, ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏபி பாயிண்டில் x1 y1 நோட் பண்ணிக்கலாம். x1 y1 x2 y2 ரூட் ஆஃப் x2 என்னது 6. ஸோ 6 minus 3 whole square plus 4 minus 1 whole square equal to root of 6 minus 3 3. So 3 square plus 4 minus 1 3 square. So 3 square na 9. 9 plus 9 root 18. So இது எப்படி எழுதலாம்? 9 into 2 எழுதலாமா? root 9 into 2. ஸோ 9 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 3. ஸோ இது ரூட் 2 மட்டும் தான் இருக்கும். ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 3 root 2. நெக்ஸ்ட்டு பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஸோ பி பாயிண்டை சி பாயிண்டை எழுதிக்கலாம். 6,4 சி 8,6. ஸோ x1 y1 x2 y2 போட்டுக்கலாம். ஓகே, ஏபியை ஸோ பிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1. ஸோ x2 என்னது 8 minus 6 whole square plus 6 minus 4. 6 minus 4 whole square. 8 minus 6 2. 2 square plus 6 minus 4 2. So 2 square. 4 plus 4 equal to root 8 வரும். ஓகே, ஸோ இதை 4 into 2 போடலாமா? ஸோ 4 ரூட்லேருந்து வெளியே இருக்கும்போது 2. ஸோ ரூட்டில் 2 மட்டும் இருக்கும். ஸோ பிசியோட டிஸ்டன்ஸ் வேல்யூ 2 root 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏசி பார்க்கணும். ஓகே, ஏசியோட டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் எழுதிக்கலாம். (8, 6) AC equal to root of x2 minus x1. ஸோ ஃபஸ்ட்டு x1 y1 x2 y2 போட்டுக்கணும். x2 என்னது 8. ஸோ 8 minus 3 whole square plus 6 minus 1 whole square equal to root of 8 minus 3 5. 5 square plus 5 square. 6 minus 1 5. ஸோ 5 square. ஸோ இது எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னா 25 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு ரூட் 50 வரும். ஸோ ரூட் 50யை 2 into 25 போடலாமா? ஸோ இந்த 25 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 5 ரூட் 2 மட்டும் இருக்கும். ஸோ ஏசி ஈக்குவல் டு 5 root 2. ஓகே, ஸோ இப்போ ஏபி என்ன கண்டுபிடிச்சோம்? ஏபி ஈக்குவல் டு 3 root 2, பிசி 2 root 2, ஏசி 5 root 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் இந்த 3 பாயிண்ட்ஸ் ஏபிசி 3 பாயிண்ட்ஸும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குன்னா ஏபி ப்ளஸ் பிசி ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது ஏசியோட வேல்யூ கிடைக்கணும். ஸோ 3 root 2 plus 2 root 2 equal to 3 plus 2 5. ஸோ 5 root 2 கிடச்சிட்டா. therefore the points
லை ஆன் த ஸ்ட்ரைட் லைன்.